தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் எவ்வளவு பெரிய வாழ்வுரிமையை இன்றைக்கு எழுந்துவிட்டு தத்தது கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாழா போன என்எல்சிக்கார ராட்சச போர்கள் எல்லாம் போட்டு தண்ணீரை உறிஞ்சி நிலக்கரியை வெட்டி கருப்பு தங்கத்தை வைக்கிறான். அந்த விளைநிலங்களை எல்லாம் கைப்பற்றினா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவேன்னு சொன்னா இன்னை வரைக்கும் தரல. ஒப்பந்த தொழிலாளி 13,000 பேரை வேலை நேரத்தில் செய்வேன்னு சொன்னா செய்யல. ஷிப்காட் உலகத்திலேயே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற இடம் தெற்காசியாவில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் என் ஷிப்காட்டை ஒத்திய நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் இன்றைக்கு வாழ்வதற்கு வாழ்வுரிமை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலூர் ஷிப்காட் கொண்டு வந்து முடிச்சுட்டான். அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் பழகிப்பேட்ட அந்த கில்ல, அந்த சிதம்பரம், இந்த புதுச்சத்திரம் அதை ஒட்டி இருக்கிற 11 மீனவர் கிராமங்களும் ஏழை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளும் வாழ்கிற அந்த கிராமத்துக்கு பரங்கிப்பேட்டையில் ஒரு 3000 மெகாவாட் தனியார் உலக பெரும் முதலாளி நிறுவனம் மின்சாரம் தயாரிக்க வந்துட்டான். அவன் கடல்ல இருந்து பல கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணீரை உறிஞ்சி சூடாக்கி மீண்டும் அந்த சுடுநீரை தண்ணீரை கடலிலே கலக்கிறான். மீனவளம் முற்றுமுழுமாக அழிந்து போகிறது. நூற்றுக்கணக்கான மீனவ மக்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை.